வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உயிரை உணர்த்தி ஆணவத்தை அழிக்கும் மீனாட்சி அம்மன். ஆக்னி தீட்சை பெற்ற பிறகு தவ பயிற்சியின் மூலம் பெற்ற விழிப்புணர்வால் மாயை என்ற அறியாமை விலகிவிடுகிறது. அந்த தெளிவில் தர்மம் சார்ந்து, அறம் சார்ந்து, தெய்வ நீதி சார்ந்து மட்டுமே எண்ணம், சொல், செயல்களை பயன்படுத்துகின்ற அறிவு திறம் வெளிப்படும். அதர்ம செயல்கள் தவிர்க்கப்படும். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்கர்களில் மாயை, கண்மம் என்ற 2 அரக்கர்களை கொன்றாலும் முதல்வனாகிய தலையில் இருக்கின்ற ஆணவத்தை ஆக்னி தவத்தால் அழிக்க முடியவில்லை. இது எப்படி அழிப்பது? இப்போ நீரில் அடை காக்கின்ற வாய்ப்பு சாத்தியமில்லை அல்லவா? அதனால் மீன்கள் என்ன செய்கின்றன என்றால், முட்டைகளை இட்டவுடனேயே தமது கண்கள் மூலம் ஆற்றலை பாய்ச்சி உடனடியாக அந்த முட்டைகளை பொறிக்கச் செய்துவிடும். மீன் குஞ்சுகளாக அவை பிரசவமாகிவிடும். இப்படி கண்கள் மூலம் ஆற்றை பாய்ச்சி ஒரு மேன்மையை, உயிரை வெளிப்படுத்த முடியும் என்று கண்ட சித்தர பெருமக்கள் அதை துரிய தீட்சை அல்லது சச்சு தீட்சை அல்லது நயன தீட்சை என்ற வார்த்தைகளால் சிறப்பித்தார்கள். அதாவது குரு தன் கண்கள் மூலம் தனது தவ ஆற்றலை சீடனுக்கு பாய்ச்சுகின்ற சச்சு தீட்சை அல்லது நயன தீட்சை பெற வேண்டும். இந்த நயன தீட்சை பெற்றவர்களுக்கு தான் நயனதாரான்னு பேர். நயனதாரா ஒரு பெண் மட்டுமல்ல, எல்லோருமே தீட்சை பெற்றுவிட்டால் நயனதாரா தான். முதுகுத்தண்டின் கீழ் நுனியாகிய மூலாதாரத்திலிருந்து மேல் நுனியாகிய சகசிரதாரத்திற்கு குண்டலினி சக்தியை ஏற்ற வேண்டும் என்று பக்தியில் காட்டியது தண்டுமாரியம்மன் தத்துவம். கண்கள் மூலம் ஆற்றலை பாய்ச்சிய மேனை போல் குரு தனது கண்கள் மூலம் ஆற்றலை பாய்ச்சி சீடனுக்கு அவனே அவனது ஆணவத்தை ஆட்சி செய்கின்ற வித்தையை கற்றுத்தருகின்ற தீட்சை. அது ஞான மார்க்கத்தில் மீனாட்சி அம்மன் தத்துவமாக சொல்லப்பட்டது. ஆக்னியிலே மனம் 13 அலை முதல் 8 அலை வரைக்கும் அது சலனப்பட்டு கொண்டே இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து மனம் மேலும் நுணுகி 8 அலை வேகத்தில் நிலைக்கின்ற போது அதை துரிய தவம் என்று சொல்கின்றோம். அந்த நிலையிலே மனம் ஒடுங்கி விடுவதனால் ஆணவம் அங்கே செயல்பட முடியாது, வெளிப்பட முடியாது. அதனால் உணர்ச்சிகளும் தேவைகளும் ஆசைகளும் எண்ணங்களும் தோன்றாது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற உணர்புலன்களும் கைகள், கால்கள், வாய், எருவாய், கருவாய் என்ற செயல் புலன்களும், அதாவது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் சொல்வார்களே, அந்த 10 இந்திரியங்களும் உணர்ச்சியற்றுவிடும். ஆக்னி தவம் ஏற்றுகின்ற போது இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று சொல்கின்றோமே, ஐவகை தன்மாற்றங்கள், இதில் ஒளி, சுவை, மனம் என்ற 4 தன்மாற்றங்களும் மறைந்து போக முதல் தன்மாற்றமாகிய அழுத்தத்தை மட்டுமே உணர்கின்ற இடம் ஆக்கினை. ஆக்னையில் மனம் லயித்து விட்டால்
ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 4 புலன்களும் செயல்படாது. அந்த உணர்வுகள் மனதுக்கு எட்டாது. இன்னும் மனம் நுணுகி உச்சியில் நிலைக்கின்ற போது அது 8 அலைச்சொல் வேகத்திலே நிலைப்பதனால இந்த காந்தம் எங்கே இருந்து வெளிப்படுகிறது என்றால் உயிரின் இயக்கத்தில் இருந்து வெளிப்படுவது தானே ஜீவகாந்த அலைகள். அந்த உயிரின் இயக்கத்தை உச்சியிலே உணரலாம். உயிர் என்பது என்ன? இயக்கம் தானே. இயக்கம் என்பது ஒரு சுழல் அலை. அதனால் துரியதவம் ஏற்றுகின்ற போது உயிரின் சுழற்சியை உச்சியிலே உணரலாம். ஆழ்ந்து போகின்ற போது சில சமயத்தில் லேசாக தலை ஒரு வட்டமாக சுழல்வதை கூட பார்க்கலாம். இந்த லேசாக சுழற்சி கூட சில பேர் இடத்திலே அமைப்பதை நாம் பார்க்கலாம். நரன் என்ற உடல் எல்லையை கடப்பதற்கு குண்டலினி சக்தி சிரசில் லயமாகிவிட்ட நிலை, அதை காட்டுவது பக்தி மார்க்கத்திலே கருமாரியம்மன் தத்துவம். அதாவது உடல் உணர்ச்சிகளை கடந்து உயிரில் லயமாக வேண்டும் என்று காட்டுவதுதான் பக்தி மார்க்கத்தில் கருமாரியம்மன் தத்துவம். கருமாரியம்மனுக்கு உடல் கிடையாது, தலை மட்டும்தான். ஏன் அப்படி அமைந்தது என்ற கருமாரியம்மன் தத்துவத்தை, அதை பற்றிய விளக்கத்தை இன்னொரு நாள் சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.